எல்லாருமே பெயிண்டிங் முடிச்சுட்டு பாரேன், டைம் போனதே தெரியல. இதுக்கு தான் இந்த ஹாலிடேஸில் இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணணுங்கிறது. யாருக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும்னு தெரியலையே. ஆன்ட்டி கிஃப்ட் வேறு எடுக்க போயிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் என்னென்ன கிஃப்ட் வருதுன்னு எல்லாருமே இப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஆன்ட்டி வந்துட்டாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த பெயிண்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கண்டிப்பாக என்னோடய வீட்டில் கொண்டு போய் எல்லாருக்கும் நான் காமிக்க போகிறேன். சரி, எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்குது. ஷேர் பண்ணிக்கணும். டீமாக எப்படி சேர்ந்து பண்ணிங்களோ அதே மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும் கிஃப்ட்ஸை. சண்டை போட்டுக்கக்கூடாது. ஒரு நாள் நீ யூஸ் பண்ணணும், ஒரு நாள் இன்னொரு பொண்ணு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ யார் என்ன கிஃப்ட் இருக்கோ எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. கிம்லி, நீ தான் ஓப்பன் பண்ண போறியா? ஓகே. ஆமா ஆன்ட்டி, நான் தான் ஓபன் பண்ண போறேன். ஐ அம் வெரி எக்ஸைட்டட். என்ன கிஃப்டா இருக்கும்? வாவ், எனக்கு இது டிஃபரெண்டா இருக்கு. கேண்டி ஃப்ளவர்னு போட்டுருக்கு. இருங்க, நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். டிஃபரெண்டா இருக்கும் போல இருக்கு. இது நான் கூட லாலிபாப்னு நினைச்சேன். ஆனா இது லாலிபாப் மாதிரி இருக்கிற டாயா. ரொம்ப அழகா இருக்கு. என்னது இது? இப்படி சுத்துனா இப்படி சுத்துது. வாவ், சோ பியூட்டிஃபுல். இது அப்படியே ரெண்டு கையில பண்ணா அப்படியே கியூட்டா அப்படியே லீஃபி லாலிபாப் மாதிரி வருது. ரொம்ப அழகா இருக்கு ஆன்ட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்குல்ல? பார்க்கவே சூப்பரா இருக்கு ஆன்ட்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. இது மாதிரி ஒன்று நான் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்படியோ எனக்கு இன்னைக்கு பெயிண்டிங் மூலியமாக எனக்கு கிஃப்ட் கிடைச்சிருச்சு. செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கு. கிம்லி, நீ ஒரு நாள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நான் ஒரு நாள் வீட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஷாருக். நீ ஓபன் பண்ணு. சந்திரா, நீலா, நீங்க ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட்னு தெரியல. செம்மையா இருக்கு வேற உங்க பெயிண்டிங். பாத்தீங்களா? உங்க பெயிண்டிங் அப்படியே பர்பிள் கலர் மாதிரி இருக்கு. உங்க கிஃப்ட் பாக்ஸும். இதுல என்ன இருக்கு? என்னன்ட்டி இது கலர்ஃபுல்லா இருக்கு. என்னென்னமோ இருக்கு. இவங்க சொன்ன பில்டப்ல பார்த்தா எல்லாம் பர்பிளா இருக்கும்னு பார்த்தா என்ன கலர்ஃபுல்லா கொடுத்துருக்கீங்க. வாவ், இது ஜம்பிளா? இது ஜம்பிள் கிராஃப்ட் மாதிரி இருக்கு. என்ன இது? எப்படி விளையாடுறது? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. சூப்பராக இருக்கு ஆன்ட்டி. இது மாதிரி இந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும்ல, அதுவே தான். ஆனால் அது வெறும் பிளாக் மட்டும்தான் இருக்கும். அப்படியே பில்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பாலை வச்சு அழகாக சைடில் ஸ்வாயிங்னு வருதுல்ல. செம்மையாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது. இதில் நம்ம ஷேப்ஸ் கூட கற்றுக்கலாம் போல இருக்கே. ஹாஃப் சர்க்கிள், ட்ரையாங்கிள், கியூபாய்டு. வாவ், இதில் விளையாடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம் போல இருக்கே. செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தியா? ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேர்த்தோன்னா அப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிது. செம்மையாக இருக்குது. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்ட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிஃப்ட். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்களா? இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை வச்சு நம்ம சூப்பராக விளையாடலாம் போல இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? எங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது நீங்கள் தான். உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கோன்னு எங்களுக்கு அதை விட எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா எங்களை யோசிச்சு பார்த்தியா? எங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரில. கோல்டு கலர் பாக்ஸ் இருக்குது. ஒருவேளை கோல்டன் பேப்பர் மட்டும் வச்சுருப்பாங்களா? ப்ராங்க் கிஃப்டாக இல்லாமல் இருந்தால் சரி. என்னவா இருக்கும் ஆன்ட்டி? சீக்கிரம் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னது இது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேர்ல்டு மேப் போட்டிருக்கு. செம்மையாக இருக்கும் போல இருக்கு. வேர்ல்டு ட்ராவல் அது இதுன்னு போட்டிருக்கு. என்ன இருக்கும்? சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு கட்டை மாதிரி இருக்குது. ஒருவேளை இதுலேயும் நம்ம பெயிண்டிங் பண்ணணுமா? என்னவா இருக்கும்? ஐயோ, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. சரி, நம்ம ஓப்பன். காஜு, ஒருவேளை இது சீட்டு கட்டா? இல்லையே, அதுவும் இல்லை. என்னது இது? அனிமல்ஸ்லாம் போட்டிருக்கு. ஒருவேளை அனிமல் கார்டா? இல்லை, அனிமல் கார்டும் இல்லை. என்னது இது? ஏஷியா மட்டும் போட்டிருக்கு. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த இது ஃபேமஸ் அப்படின்ட்டு. வாவ், நான் ரொம்ப நாளாக இந்த படிக்கிற விஷயம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். படிக்கிற டாய். தேங்க்யூ ஸோ மச் ஆன்ட்டி. இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இங்கே பாரு, அண்டார்டிகா போட்டிருக்கு. ஓ, இது ஸ்னோவில் வாழல சீல். ஓகே, அண்டார்டிகா மட்டும் போட்டிருக்கு. இது ஒவ்வொரு காண்டினென்ட் மட்டும் தனியாக எது ஃபேமஸோ அது போடுவாங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாரு, ஈமு கோழி. இது எந்த நாட்டோடது? ஐயோ, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆஸ்திரேலியாடா ஈமு கோழி. செம்மையாக இருக்குல்ல? இது இந்தியாவில் கூட அப்பப்போ வராங்க. ஆனால் இது ஒரிஜினேட்டட் வந்து ஆஸ்திரேலியாவில். இது மாதிரி நிறையா இது இருக்குல்ல, அனிமல்ஸு. ஒவ்வொரு ஊரோட ஃபேவரட்டான இதெல்லாம். இது ஆஃப்ரிக்கா மாதிரி இருக்குது. ஓ, ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டா? ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் ஈஸியாக இருக்குல்ல? தேங்க்யூ ஸோ மச் ஆன்ட்டி. இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. இது செம்மையாக இருக்கும் படிக்கிறதுக்கு.
ஆமா கேட்டி. இத நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த தெரியுமா? படிக்கிற டாய் வேணும் வேணுன்ட்டு. அதான் உனக்காக ஞாபகமா இத வாங்கி வச்சிருக்கேன். இது படிக்கவும் செய்யணும், ஜாலியா விளையாடுற மாதிரியும் இருக்கும். சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஏய் ஜாக், நீ தான்டா ஓப்பன் பண்ணணும். இந்த கிஃப்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இது பார்க்க கேர்ள்ஸ் பேக் மாதிரி இருக்குது. டேனா நீ ஏன் வச்சுக்கோ சரியா? எனக்கு இந்த கேர்ள்ஸ் பேக்லாம் வேணாம். இந்த ஆர்ட் மட்டும் நம்ம செஞ்சோம்ல, இதை மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஹே தேங்க்யூ ஸோ மச் ஜாக். இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வாவ், இந்த பேக் ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, யூனிகார்ன் தீமில் அழகாக எல்சாவோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. இங்கே ஷேக்கர் கார்டெல்லாம் பார்த்தியா? அழகாக ஸ்டார் மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாரு, எல்சா கையில் ஸ்டார் இருக்க மாதிரிலாம் இருக்குது. இது ஜிப் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும் போல இருக்கு. இங்கே ஸ்ட்ராப்லாம் இருக்குது. இது ஈஸியாக போட்டுக்கிட்டு செம்மையாக ஜாலியாக ஃபன் பண்ண போகிறேன். ஏ தேங்க்யூ ஸோ மச் ஜாக். இதை நீ இந்த பேக்கை எனக்கே கொடுத்துருவேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தேங்க்யூ ஸோ மச்டா. இது ஜிப்பு வேறு இருக்குது. ஜிப்பு ஓப்பன் பண்ண எவ்வளோ ஸ்பேஸ் இருப்பாரு. இதில் நான் நிறைய சாக்லேட்ஸ், மேக்கப் திங்ஸ் எல்லாமே போட்டுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாருக்குமே சூப்பர் சூப்பரான கிஃப்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், எல்லாருக்குமே பார்த்து பார்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நிறைய கேம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் வச்சு நம்ம சூப்பராக இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சிட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.